இந்த தொட்டியில் இருக்கிற நிறைய மீன்கள் பார்த்தீங்கன்னா வெயில்னால இறந்துருச்சு. நாங்கள் ஒரு 10 நாளாக ஊரில் சரியாக இல்லை. அதனால் இந்த டெம்பரேச்சர் அதனால் மெயின்டைன் பண்ண முடியல. இதில் இருந்த நியான் டெட்ரா அப்புறம் கப்பீஸ் வெரைட்டிலாம் கூட இறந்துருச்சு. இந்த கோரா மீன், ஹார்லிகன் ராஸ்போரா, பிளாட்டஸ், ஷ்ரிம்ஸு இதெல்லாம் மட்டும்தான் தாங்கியிருக்கு. இப்போ இந்த தொட்டிக்கு நான் பண்ண கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பானையை வச்சு தான் பண்ணியிருக்கேன். இது நல்லாவே எஃபெக்டிவான கூலிங் சிஸ்டம். இது ஆன் பண்ணாமல் இருந்ததுனால தான் உள்ளே டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு இந்த மீன்கள் இறந்ததுக்கான காரணம். இல்லை நீங்கள் இப்படி கூலிங் பண்ணால், நீங்கள் வேறு விதமாக கூலிங் பண்ணணும்னா, நான் பெட்ரூமில் ஒரு டேங்க் வச்சுருக்கேன். எனக்கு ஏசி போகிறதுனால இவனுங்கள்கிட்ட எப்பவுமே கூலிங் மெயின்டைன் ஆகும். ஆனால் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் ஏசி போடாதனால இங்கேயும் நியான் டெட்ரா இறந்துருக்கு. ஹார்லிகன் ராஸ்பரா, எம்பர் டெட்ரா இங்கே சர்வைவ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், ஒன்று ஏசி போடுங்க, இல்லை இந்த மாதிரி பானையை வச்சாவது நீங்கள் ஒரு கூலிங் சிஸ்டம் ரெடி பண்ணுங்கள். இதுக்கான ஃபுல் லென்த் வீடியோ நான் இந்த பிண்டு கமெண்ட்லையும் கீழே ப்ளே பட்டன்லையும் கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி மக்களே, வணக்கம்.